தர வேண்டிய பணத்தை தாமதிப்பதும் அனிதமே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. வேலை செஞ்சவருக்கு கூலி கொடுக்கணும், மாச சம்பளம் கொடுக்கணும், கடனை திரும்ப கொடுக்கணும், கொடுத்த பணத்தை திரும்ப கொடுக்கணும். இந்த மாதிரி நாம பிறருக்கு தர வேண்டிய பணத்தை தர வேண்டிய நேரத்தில் தராமல் தாமதம் செய்வதும் அநீதமே என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். எனவே அமானிதத்தினுடைய மூன்றாவது வகையாக குறிப்பிடப்படுவது என்ன தெரியுமா? எந்த நேரத்துல எதை செய்யணுமோ அந்த நேரத்தில் அதை செய்யணும். காலம் தாழ்த்துவதும் கூட கடமை தவறுவதாகவே இந்த அமானிதத்தினுடைய விஷயத்தில் கொள்ளப்படுகிறது என்கிறத நம்ம யோசிக்கணும். ஹலீஃபா அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க தனக்கு பிறகு ஹலீஃபாவாக ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வர வேண்டும் என்று அவர்களை நியமித்து விட்டார். மக்கள் எல்லாம் பயப்படுகிறார்கள். ஹலீஃபா அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க கிட்ட வந்து மக்கள் முறையிடுறாங்க, உங்களுக்கு பிறகு ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை நீங்கள் ஹலீஃபாவாக நியமிக்கிறீர்களே, அவர்கள் கடுமையான சித்தம் கொண்டவர், அவர்களிடத்தில் மென்மை கிடையாது, எப்படி நாங்கள் பேசுவது, எப்படி பல்வேறு விஷயங்களை கையாள்வது என்று இவர்கள் முறையிடுகிறார்கள். அப்போது ஹலீஃபா அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொன்னாங்க, ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை விட சிறந்த ஒரு நபரை நான் உங்களில் காணவில்லை என்பதாக சொல்லிவிட்டு சொன்னார்கள், நாளை மறுமையில் இது குறித்த கேள்விக்கு நானே அல்லாஹ்விடத்தில் பதிலளிக்கிறேன் என்று சொன்னதற்கு பிறகு மக்கள் அதை ஏற்றுக்கொண்டு திரும்பிவிட்டார்கள். இப்படிப்பட்ட சூழலில் முன்னாள் அதிபர் பல்வேறு எதிர்ப்புகளுக்கு இடையே ஹலீஃபா பதவிக்கு வர இருக்கக்கூடிய ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு செய்த அறிவுரை, காலம் தவறுவது கடமை தவறுவதாகத்தான் ஆகும். எனவே பகலில் செய்ய வேண்டியதை பகலில் செய்துவிடு, இரவில் செய்தால் அல்லாஹ் ஏற்பதில்லை. இரவில் செய்ய வேண்டியதை இரவிலேயே செய்துவிடு, பகலில் செய்தால் அல்லாஹ் ஏற்பதில்லை. நாளை செய்வதை நாளைத்தான் செய்ய வேண்டும், இன்று செய்தால் அல்லாஹ் ஏற்பதில்லை. இன்று செய்ய வேண்டியதை இன்று தான் செய்ய வேண்டும், நாளை செய்தால் அல்லாஹ் ஏற்பதில்லை என்பதாக ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அடுத்து பதவிக்கு வர இருக்கக்கூடிய ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு சொன்னார்கள் என்று சொன்னால், அமானிதத்தினுடைய மிக முக்கியமான ஒரு வகையாக இப்படி குறிப்பிடுகிறார்கள், காலம் தாழ்த்தாமல் கடமையை செய்வது.